பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க, பெற்றுக்கொள்ள போறீங்க, அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதானே? உங்களுடைய வியாதி மாறணும், பிரச்சனை நீங்கணும், தேவை சந்திக்கப்படணும், குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும், நடக்குமா அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்தா நடக்கும். முடியாததை முடிய செய்கிறதா அற்புதம் என்பது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 103 சங்கீதம் 3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். பாவத்தை மன்னித்து வியாதியை குணமாக்குகிறார். சமீபத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை அவனுடைய தகப்பனாருடைய சாட்சியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், ரொம்ப பக்தியா இருந்தவர். ஆனால் திருமணமானது ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவருடைய மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரை பற்றிக் கொள்ளுவாங்க. ஆனா இவருக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு சமயம் ஒரு கொடிய வியாதி அவரை தாக்கினது. வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டார். சொந்த குடும்பத்தாரே எவ்வளவு நாள் இவனை கவனிக்கிறதுன்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால தன் மனைவியோடு தனியாய் வசிக்கிற சூழ்நிலை. அதனால இவருக்கு ரொம்ப துக்கம். என்னால சம்பாதிக்கவும் முடியல, சரீரத்திலும் வியாதி, நான் செய்த பாவம் தான், நான் இது மாதிரி அக்கிரமெல்லாம் செஞ்சிட்டேன், இயேசுவையே வெறுத்துட்டேன், இந்த மாதிரி பாவம்லாம் செய்துட்டேன், அதனால பாதிக்கப்பட்டதே நீ அவ்வளவுதான். அதனால அவர் என்ன பண்ணினார், வேதனை தாங்க முடியல, வியாதி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம். அதனால தற்கொலை பண்ணி செத்தலான்னு முடிவு பண்ணினார். அப்போ ஆண்டவருக்கு டைம் கொடுத்தார். அவர் பக்கத்துல ஒரு மில் இருந்தது. மில்லில் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை சைரன் கொடுப்பாங்க. அங்க வேலை செய்யறவங்களுக்கு இடைவேளை கொடுப்பதற்கு. அது ஊர் முழுவதும் கேட்கும். அவர் சொன்னாராம், இந்த சைரன் ஒலிக்கும் போது அதுக்குள்ள எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், உண்மையான கடவுளா நீங்க இருந்தா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கடைசியா ஒரு முறை பைபிள் ஆண்டவரை குறித்த ஒரு பாடலை பாடினாராம். சத்தமா பாடினாராம். ரூம கதவெல்லாம் மூடிட்டு. என்னன்னா, தூக்க போட்டு செத்துறன்னு கைத்து அந்த உத்தரத்துல மாட்டி தூக்கு கயிறு சுருக்கெல்லாம் வச்சுட்டார். ஆண்டவருக்கு டைம் கொடுத்துட்டார். இந்த சைரன் ஒலி வர்றதுக்குள்ள நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என்னை சந்திக்கணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துற போறேன், என்னால இந்த வியாதி வேதனை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிட்டார். சத்தமா பாட்டு பாடுறாரா. அவருடைய மனைவிக்கு வெளியிலிருந்து சந்தோஷ, கணவர் மன திரும்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா